பேசாம நம்ம சினிமாலேயே இருந்திருக்கலாம், இவங்க ஆசையை தூண்டி விட்டு நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு விஷயம் பண்றாருங்க. அது என்னன்னா, டிஎன் 2026 விமர்சனத்தோட எண்டிங்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டிஎன் 2026 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தெரியாத வடகன் ஒருத்தர் தமிழ் சினிமாவை தேர்ந்தெடுத்து நம்ம இங்க வந்து பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து கிளம்பி வர்றாரு. அப்படி வந்தவர் தமிழே பேச தெரியாம தமிழ் சினிமால வந்து ஒரு மிகப்பெரிய ஆளா சினிமால வந்து ரொம்ப பிஸி ஆயிடுறாரு. அவரோட நடிப்பை ரசிக்கிற மக்கள் எல்லாருமே அவரை வந்து அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் அப்படின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தம்பி ராமையா வந்து யார் அந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த ஹீரோவோட படங்களை பாக்குறாரு. அடுத்த எம்ஜிஆர் இவர் தான் அப்படின்னு தம்பி ராமையாவுக்கும் அந்த ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போகுது. அப்போ தம்பி ராமையா வந்து அந்த ஹீரோவை மீட் பண்ணி கேட்கிறாரு, தமிழே தெரியல, நீ எப்படி தமிழ் சினிமால இவ்வளவு பெரிய ஆளான அப்படின்னு. அதுக்கு அந்த ஹீரோ சொல்றாரு, தமிழ தப்பா பேசுனா தமிழ் சினிமால மிகப்பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றாரு. என்னன்னா, இந்த படம் வந்து குடும்பங்களா போய் கொண்டாடி ரசிக்க வேண்டிய வகுறு குழுங்க சிரிச்சிட்டு வெளியே வரக்கூடிய ஒரு படம். சரி, இப்ப தம்பி ராமையா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்களுக்கும் அவர் தான் ஸ்பான்சர் பண்ணி அவரை வச்சு நிறைய படங்கள் பண்றாரு. இப்போ அந்த ஹீரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவா மாறிடுறாரு. இப்போதாங்க கதையே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்னன்னா, ஒரு நாள் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க யாரும் இவங்களை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா, சிஎம் வந்து அந்த சைடு போய்கிட்டு இருக்காரு, அதனால நீங்க காரை யூட்டர்ன் பண்ணி அந்த சைடு போங்க அப்படின்னு தம்பி ராமையாவும் ஹீரோவையும் வழி மாத்தி விடுறாங்க. இப்படியே ஒரு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு சுத்தணுமா அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் கோபம் அடைகிறாரு. அப்போ ஒரு சின்ன விஷயமும் கூட பண்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தம்பி ராமையா என்ன பண்றாரு, நீ நினைச்சா சிஎம் ஆகலாம், உன் பவர் என்னன்னு உனக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு தம்பி ராமையா ஹீரோவிட்ட சொல்லி கொஞ்சம் ஏத்தி விடுறாரு. சிஎம் ஆயிட்டா எல்லாமே நம்ம தான், ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு தம்பி ராமையா ஹீரோட்ட சொல்லி ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணி அவரையும் சரின்னு சொல்ல வச்சிடறாரு. அப்படி சொல்லிட்டு அவசரமா ஒரு பிரஸ் மீட் வச்சு டிஎன் 2026 எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், நான் தான் வருவேன் அப்படின்னு ஹீரோ வந்து ஒரு கர்ஜனையோட அந்த பிரஸ் மீட்ல வந்து எல்லாத்தையும் பேசுறாரு. அதோட படம் வந்து இன்டர்வல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுதுங்க. இப்ப இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பி ராமையாவுக்கும் அந்த ஹீரோவுக்கும் சில கான்வர்சேஷன் போகுது. என்னன்னா, நான் தான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்ல, நான் இனிமே பெரிய ஆளாயிருவேன்ல, அப்போ வந்து நீங்க என்னைய தம்பின்னு கூப்பிட முடியாது, அதனால நம்மளுக்கு ஒரு பேர் வைங்க, இனிமே நீங்க என்னைய வந்து தம்பின்னு கூப்பிடக்கூடாது, அது மக்கள் வந்து பார்த்தாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லி அது வரைக்கும் இருந்த அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி உறவுகள் விட்டு போய் அவங்களுக்குள்ள ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அது என்ன பேருங்கிறத கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. சரி, இப்ப சிஎம் எலெக்ஷன் நின்றுட்டார்ல, அவருக்கு வந்து பிரச்சனை வரும்ல, இவர் வந்து இப்ப எலெக்ஷன்ல நின்றுட்டாரு அப்படின்னா இவர் தான் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நிறைய கட்சிக்காரங்க வந்து அவரை கொல்றதுக்கு நிறைய முயற்சிக்கிறாங்க. இதுலலாம் இருந்து தப்புற அந்த ஹீரோ மேற்கொண்டு கோபமாகி கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து ஸ்ட்ராங் ஆகுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷன்ல நிக்க போற ஹீரோவுக்கு ஒரு தடங்கள் ஏற்படுது. அது என்ன தடங்கள்னா, இவர் வந்து இந்த ஹீரோயின் கூட க்ளோஸா பழகுறாரு, க்ளோஸா இருக்கிறாரு, ஈசிஆர்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வருது. அப்போ ஈசிஆர்ல அவர் மட்டும்தான் இருக்காரா, மீஷாவை பார்க்க போறது நானு, அவர் கிடையாது, நானும் மீஷாவும் தான் ஒன்னா இருக்கும் அப்படின்னு தம்பி ராமையா அந்த இதை வந்து ஏத்துக்கிறாரு. இப்படி எதுவுமே சீரியஸா கிடையாது, ரொம்ப காமெடியா சிரிப்பை அடக்க முடியாத அளவுக்கு இந்த காட்சிகள் எல்லாமே போய்கிட்டே இருக்கு. சரிங்க, இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா கிளைமேக்ஸுக்கும் அந்த எண்டிங்ல சொல்ற ட்விஸ்ட்னு சொன்னல அதுக்கும் போயிடலாம். இப்ப இவரு சிஎம் ஆனாரா அப்படின்னா, இப்போதான் அந்த ஹீரோக்கு வந்து தெரிய வருது, நம்மளை கொல்ல நினைச்சது வெளியில இருக்கிற யாரோ கிடையாது, தம்பி ராமையா தான். அப்புறம் நீங்க சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் மைண்டுக்குள்ள புகுந்து இவரை பிரெயின் வாஷ் பண்ணி தான் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இவ்வளவு நாளா நம்ம எதிரியா பார்த்தது வந்து வெளியாளுங்களை, ஆனா அந்த வெளியாளுங்க நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க தான், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறத ஹீரோ புரிஞ்சு உணர்ந்துட்டாரு. இப்போ எலெக்ஷன் வேற பக்கத்துல ரொம்ப நெருங்கிருச்சு, ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கதான் ஒரு விஷயமா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ஹீரோவா யோசிச்சு ஒரு விஷயம் பண்றாரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அதுதான் படத்தோட ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். எலெக்ஷன் நின்னாரா நிக்கலையா, என்ன ஆச்சு அப்படிங்கிறத கிளைமேக்ஸ்ல 2 விஷயம் வச்சிருக்காங்க. அந்த 2 விஷயமே என்னங்கிறத நீங்க தியேட்டர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, மறுபடியும் சொல்றேன், குடும்பத்தோட போய் பார்த்து வகுறு குழுங்க சிரிச்சுட்டு ஒரு மன நிம்மதியோட வெளியே வரக்கூடிய படம் தான் இந்த டிஎன் 2026. மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா ஒரு தடவை தியேட்டர்ல வாட்ச் பண்ணிடுங்க. இதோட நான் அடுத்த எலெக்ஷன்ல உங்களை சந்திக்கிறேன். இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.